எல்லாருமே வந்து எல்லாருமே ஒரு உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யறாங்க இல்லையா? நம்மளுடைய பிள்ளைங்களாகட்டும் இல்லை நம்மளாகட்டும் ரொம்ப நேரம் இந்த லெட்டர்ஸ் எழுதுறது, அப்போ இந்த பேக் பெயின் இந்த கழுத்து வலியெல்லாம் வருது. 1 ஹவருக்கு ஒரு தடவை இப்படி உள்ள கையை இப்படி வச்சு இப்படி நல்லா எழுதுறீங்க. இந்த கை இந்த பக்கம், அந்த கை அந்த பக்கம், இப்படி லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேலே இதை வச்சு 1 2 3 10 கவுண்ட். ஸோ ஆப்போசிட்ல 10 கவுண்ட். அது மாதிரி 3 செட்டு காலையில மதியம் ராத்திரி எப்பெல்லாம் முடியுதோ அப்ப பண்ணும்போது எக்காரணம் கொண்டு அந்த பேக் பெயின் வரும். இதுல எல்லாமே தெரியுறாங்களே, அவங்க ஒண்ணு எங்க ஒவ்வொருத்தருடைய மனநிலை உடல்நிலை நம்ம செய்யணும்னா கூட செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லையா? அதனால எப்பெல்லாம் தோணுதோ அது ஃபர்ஸ்ட் அப்படி பணம் தெரியும். நம்ம அதை கூட போய் ஸோ அதனால இதை நம்ம செய்யணும். இந்த ஏஜுக்கு அப்புறமாவது நம்ம நிறைய கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டோம்னா அது வரனுடைய விளைவு தான் வந்து இந்த நீங்க போறீங்களா? பிள்ளைங்களுக்குமே போறீங்களா? ஒரு 3 நாள் சேவல ஒரு அப்புறம் அந்த பிள்ளைங்களை உட்காந்து சொல்றாங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்துச்சு, நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்கு. ஆனால் இந்த ஏஜுக்கு அப்புறம் நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வரல அப்படிங்கும்போது ஃபிங்கர்லேயே நம்ம செய்யலாம். பசங்களுக்கு பிரைன் யோகா 2 விரல் ரெட்டை அப்புறம் இப்படி ஃபாஸ்ட்டாக செய்யலாம். 1 2 1 2 1 2 1 2. இதுக்கு நீங்கள் ஓட போகிறதெல்லாம் ஆட போகிறதெல்லாம் இடம் வேணாம், எதுவும் வேணாம், உட்காந்து இடத்துல செய்யலாம், பெட்டு செய்யலாம், ஹெல்த் வைஸ் முடியாத செய்யலாம். இப்படி செய்யும் போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ளோவாக நம்ம பாடி ஃபுல்லாக போகும். முட்டி வலி மூட்டு வலி வரும். சின்ன பசங்களை செய்ய சொன்னீங்கன்னா அழகாக செய்யலாம். கொஞ்சம் ஸ்லோவாக செய்யலாம். உமா உமா முதல்ல மொல்லமா செய்யலாம். இப்படி ஃபர்ஸ்ட் இந்த 2 அடுத்து இந்த இது ஈஸியாக முடிஞ்சிருமே. ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டும் ஆக்டிவேட் ஆகும். ஒரு மனுஷனுக்கு மோஸ்ட்லி 90% தலை ஆடக்கூடாது, கால உடம்பு ஆடக்கூடாது. 1 2 1 2 1 2 1 2 நல்லா ஸ்பீடா செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. இந்த ஃபிங்கர்ஸ் நமக்கு கரெக்டா வந்தாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இது நான் கையில வச்சிருக்கிறேன். வீடியோ ஆன்ல தானே இருக்கு. இது வந்து ஸ்டாண்ட் எல்லாம் வச்சுக்கோங்க. இது 2 விரல் ஸ்டாண்ட். இது காலுக்குரியது. உள்ளங்கால்ல இருந்து இது வரைக்கும் உள்ள வர்ம பாயிண்ட் இதுல இருக்கு. இது நடுவிட கைக்குரிய பாயிண்ட். சரியா? இது வந்து தலையில இருந்து கழுத்து வரைக்கும் உள்ள பாயிண்ட். இது தொண்டை. இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல என்ன ஏதாவது சம்திங் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா காலில் வலி அப்படின்னாக்கா இந்த காலை நல்லா கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி போட்டாலே பிளட் சர்க்குலேஷன். கையில எதுனாக்கா இந்த மாதிரி. தலையில அப்படின்னா லென்ஸ். தலையில அப்படின்னா இதுல இருந்து திடீர்னு இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சஸ்னால தொண்டை ஒரு மாதிரி கிரகங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து இந்த அம்பட்டை கட்டி எடுத்துருவாங்க இல்லையா? நல்லா இருக்கு. அப்படி செய்யும் போது கரகரப்பு போயிடும். சரியா? இதுல இருந்து இது வரைக்கும் கழுத்துக்குள்ள வருது. இதுலயுமே வந்து இது வந்து ரொம்ப ஒரு கண்ணு பல்லு அதெல்லாம் சின்ன மிளகு அல்லது அரிசி இந்த மாதிரி அதை எழுதுவாங்க. பேப்பர் பிளாஸ்டிக் மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். ஒரு முட்டி வலி அப்படின்னா இந்த இடத்துல அது மிளகு அது பேப்பர் பிளாஸ்டிக்ல ஒட்டி இதுல இருக்கு. அதுலேயே வாட்டர் ப்ரூஃப் இருக்கு. நம்ம வேலை செய்வோம், தண்ணி படக்கூடாதுன்னா. பட் ஒரு 1 hour அது மாதிரி ஒரு 3 days இருந்தாலும் அந்த பெயின் நமக்கு சரியான ஒரு பிளட் சர்க்குலேஷன் போகலைன்னா இந்த மாதிரி பெயின்லாம் வரும். இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். அப்புறம் மேடம் சொன்னாங்க கைத்தட்டல். 7 கைத்தட்டலில் ஏராளமான அதிசயங்கள். நல்லா இப்படி கையை பிடிச்சாங்க. இந்த கையை உள்ளார படிக்கங்க. இதை இப்படி படிக்கங்க. நல்ல வேகமாக யாரையும் போகணும்.
சின்ன கிளாஸ் போட்டோம்னா ரொம்ப சாமியெல்லாம் வேணும், ஏன்னா உட்காந்து சாப்பிட முடியல, அவங்க பின்னாடியே நம்ம ஓடுற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த மாதிரி பிரைன் யோகா, இந்த யோகாலாம் செய்யும்போது அவங்களுக்குள்ளாரே அழகாக செய்யலாம். அடுத்தது வந்து அடுத்த கைத்தட்டல் வந்து இந்த முட்டி தாழணும். 1 2 3 சரியா? இந்த முட்டி தாழணும். அடுத்தது இந்த அந்த காலத்துல அப்படி போகும்போது இந்த சிறுகுடல் பெருங்குடலுடைய பாயிண்ட் வந்து தூண்டப்படும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸோ 1 2 3 அப்படி நல்லா வேணும். அப்புறம் இந்த நோட்டேக்கு சொன்னீங்க 1 2 3 சரியா? அப்புறம் இந்த கை கால் வலி முட்டி ஜாயிண்ட் எல்லாம் வலி இல்லாமல் இப்படி 1 2 அப்படியே ஃபுல்லாக இப்படி ஒரு ஃபிங்கரோட இன்னொரு ஃபிங்கர். அப்புறம் இந்த இது மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டா, ஏன்னா நமக்கு எல்லா இந்த வேகாஸ் நம்பு இதெல்லாம் இங்கே இருக்கிறதுனால 1 2 3 இது மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டா செய்யணும். அப்புறம் இந்த டான்ஸ் அப்படி செய்யணும். இது 7 கைத்தட்டல் ஏராளமான அதிசயங்கள். இந்த ஒன்று நம்ம செஞ்சோம்னாலே, அதாவது ரொம்ப செய்யணும்ல, நீங்கள் பஸ்ஸில் போறீங்க, ட்ராவலில் ஆட்டோவில் போறீங்க, அந்த மாதிரி ஆட்டோவில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இருந்தாலும் நம்மளால நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த இதில் 1 2 3 இந்த ஹார்ன் சில்வர் கரண்டியை ஃப்ரீசரில் போட்டே வச்சுருக்காங்க. காலையில எழுந்துச்ச உடனே அந்த கரண்டி எடுத்து அந்த வச்சோம்னாலே 4440 அப்படியே இல்லை ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, ஏதாவது ஒரு இது நல்லாவே இருக்கும், ஆரோக்கியமாக இருந்தாலும் டக்குன்னு அது வந்து ஒரு முக்கியமான புள்ளி வந்து அப்படி இந்த இடத்துல வச்சோம்னா அது சரியாயிடும். அடுத்து செயின் போடுற இடத்துல இங்கே ஒரு அப்புறம் பிபி நிறைய ரைஸ் ஆகுது, என்ன சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே நம்ம நோய்க்கு காரணமே அதான். ஒரு விஷயத்தை நம்ம சந்திச்சிட்டோம்னா கூட அதை தூக்கி போட்டு போயிடுவோம். ஆனால் என்ன நடக்குமோ அதை கற்பனை பண்ணும்போது தான் நம்ம உடம்பு ரொம்ப சஃபர் ஆகுது இல்லையா? அதுக்கு இந்த உச்சந்தலை நல்லா 4 தடவை எப்படின்னா அந்த எலும்பு வெளியே வருது, ஒரு சிஸ்டம் வெளியே வருது. பிபி அதிகமாக இருந்தாலும் இப்போ எனக்கு பிடிச்சி கை தான் வலிக்கிறேன். இப்ப சொல்ல வந்த விஷயங்களை சொல்லாம முழுகிக்கிறது ஒண்ணுதான் தைராய்டு. எனக்கு அப்படிதான் வந்துச்சு. தெரிஞ்சிட முடியாம இருக்கீங்களே. அதே மாதிரி சுகர் மணிப்புற அது பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த மணிப்புற அது மூலமாக டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாங்க. அந்த மணிப்புற ஸோ அது நம்ம வந்து அதை 3 தடவை சிம்பிள் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஒவ்வொரு சக்கரங்களையும் இந்த நாபிக்கு கீழே 1 அடி 4 பேர் 3 தடவை கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி அடுத்து சுவாதிஷ்டானம் இந்த இடம், அப்புறம் மணிப்பூர் இந்த இடம், அனாதகம் இந்த இடம், அடுத்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் விஷுவலி இந்த இடம். இது முக்கியமான ரிமோட் கண்ட்ரோல். இதெல்லாம் பார்த்துப்பீங்க. அழகாக வைக்கிறது காரணம் என்ன, இந்த இடம் ரெட்டிப்பட்டு அந்த இடத்துல அப்புறம் சடிஸ்டர் இதில் ஒரு. ஸோ இந்த சக்கராஸ் ஜேம்ஸிங் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சத்தியமாக ஒரு கையெல்லாம் இதுவும் அட்டன் பண்ண ஒன்றும் பண்ண முடியல. ஒரு எடுக்க முடியல டைம். நான் எழுந்தெல்லாம் பார்ப்பேன், செய்ய முடியாது. பிஜி வந்து பண்ணுறாங்க. கடைசியில் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆம்பளையில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் போடுறீங்களா? நீளம் ஆகாயம் காற்று சின்முத்திரை எல்லா நித்ராஸ் வைக்கிறது ஒரு மெத்தட். நான் ஜிம்முக்கு போகணும், எனக்கு இது பண்ண முடியல, யோகா பண்ண அப்படியே சரியாக பண்ணுங்க. எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கலக்கலாக மாத்திரை சாப்பிட்டு டாக்டர் போயிட்டு
பண்ணிட்டு அதை வந்து நம்ம யாருக்கே கேட்கணும். அதனால இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்க. இது ஒரு 10 நிமிஷம் நீர் இருக்கு. இது வந்து நம்மளோட உடம்புல வந்து ஹைட்ரேஷன் இந்த சம்மர் சீசனுக்கு அடுத்து வாத பித்த கபம் நம்ம உடம்பே 3 சூழ்நிலை இருக்கீங்க. அதுல பித்த உடம்பா இருக்கும்போது தூக்கம் வரல அப்படின்னா பித்த உடம்புக்காரங்க நைட் இது வச்சிங்கன்னா நல்ல ஒரு நல்லா இப்படி வச்சுட்டு 10 மினிட்ஸ் மேலே பார்க்க நீங்க படுத்துட்டே கூட பாயில கூட இதில் அந்த 3 ஃபிங்கர் நேராக இருந்ததுன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கு. அப்புறம் எந்த விதமான விட்டமின்ஸ் குறைபாடு இருந்தாலும் நம்ம மண்ணில் தானே அதில் தானே இருக்கு. ஸோ அதனால இப்படி வச்சுக்கணும். அப்போ ஏதாவது விட்டமின் குறைபாடுகள் இருந்ததுன்னா இப்படி அந்த விரல் வந்து இந்த கட்டவிரல்ல சீக்கிரம் தெரியல. நீர் நிலம் ஆகாயம் காற்று இது சூரிய முத்திரை அல்லது ஆகாய முத்திரை. காது பிரச்சனை இருக்கவங்க காதுல இறைச்சல் இல்ல ஒரு விதமான சவுண்டு இதெல்லாம் சமன்படுத்துறது நம்மளுடைய உடம்புல இந்த 10 பூதங்களுடைய சமநிலை வாத பித்தம் கபம் சமமாக. அதுதான் ஆயுர்வேத சித்தால சொல்றாங்க. இவங்க வந்து அலோபதியில வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா கிளாஸ் எடுக்கும்போது நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது இதுதான் கிளாஸ் எடுக்கும்போது அப்போ இது குறைஞ்சதுன்னா சூசைட் அட்டம் வரைக்கும் போயிடுவாங்க. அதிகப்படுத்தா ஓவர் கான்ஃபிடென்ட்லையும் வேற மாதிரி போயிடுவாங்க. சமமா இருக்கணும் அப்படின்னா இது மட்டும் ஜாக்கிரதையா வச்சுக்கலாம். சரியா? இது ஆகாயம். அதுக்கு அடுத்தது இது வந்து காற்று வாயு பரபரன்னு ஓடும் பாருங்க. அதுதான் காற்று. நம்ம உடம்புல காற்று உள்ளார போகும்போது தான் ஒரு வாத உடம்புக்காரங்களா இருந்தாலும் சுத்த உடம்புக்காரங்க வியாதியா மாறுறது காற்று தான். ஸோ அதை கட்டுப்படுத்தணும். இப்போ நான் என்ன கூப்பிடுறாங்க ஏதாவது ஒரு ஐரம் சொல்லிட்டுறாங்க நம்ம எதுக்கு கூப்பிட போறாங்களோ ஒரு பயத்தில் போகிறதுனால இப்படி வச்சுட்டோம்னா நம்ம மனம் கடப்படும். இந்த கடைசி ரேகையில அம்மா கொஞ்சம் முன்ன இங்கே வந்து பாட்டு பின்னாடி தெரியல. ஏன் அவங்களுக்கு தெரியலையா? எனக்கு ஒன்று மைக் இப்படி வச்சோம்னா கண்டிப்பா உடனே நம்ம மனப்பதட்டம் குறையும். அதுக்கு அடுத்தது இந்த வெற்றியை எல்லாருக்குமே தெரிஞ்சு முத்திரை மெடிடேஷன் பண்ணுறது தியானம் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது சமநிலைப்படுத்துறதுக்கு அதிகமாக இருக்கும்போது காற்று நம்ம மனசுல அதிகமாக இருக்கும்போதோ ஒரு அதிர்ச்சியான விஷயங்கள் நம்ம கேட்கும் போதோ நம்ம மனசு பதட்டமடையாமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். நம்ம உடம்புல வந்து ஒரு விஷயத்த வாங்க 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 சொன்ன விஷயத்தை சொல்லவே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணா அவங்க வாத உடம்புக்காரவங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பித்த உடம்பு அப்படின்னாக்கா அவங்க ஹீட்டா பாடி ஹீட்டா இருக்கும் நல்லாவே தெரிஞ்சுக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேட்டட் எல்லாருக்குமே தெரியும். பித்தம் கபம் அது வந்து வாத உடம்பு வந்து காற்று, பித்த உடம்பு வந்து ரெண்டும் சேர்ந்தது வரும். நெருப்பு மெத்தியா வந்து நெருப்பு தான். கப உடம்புக்காரங்களும் மண்ணு அப்படியே அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எழுந்திரிச்சு போகிறதுக்கே யோசிப்பாங்க. மண்ணு மாதிரி உட்காந்துருக்காங்களே அப்படிம்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கூகுளில் சர்ச் பண்ணாலே ஒரு 16 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது அது நம்மளுடைய வாழ்வியல் தொடர்புடைய கேட்குது. அதை நம்ம ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டு வரும்போது 10 கொஷினுக்கு ஆன்சர் நமக்கு சரியாக வருதா அந்த உடம்பு நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே பியூர் வாதம் பியூர் பித்தம் பியூர் கபம் இருக்காது. வாத பித்த உடம்பு அது எது அதிகமாக இருக்கோ அது மெயின். பித்தம் வந்து எனக்கு 10 கொஷின்ஸ் ஆன்சர் வந்து வாத வரும்போது வருதுனாக்கா எனக்கு பித்த வாத உடம்பு கபம்னா இந்த மாதிரி. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஏன் வந்து ஜிம்முக்கு போகிறோம் எக்ஸசைஸ் பண்ணால் 12 மணிக்கு அவன் ஏன் செத்து போயிட்டான் சரியாக செத்து போயிட்டான் செலவு செத்து போயிட்டான் கேட்கணும். காரணம் என்னன்னா அந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் இந்த டைம் தான் உச்சி வெயில் சாப்பிட்டாங்க. அவங்க பித்த உடம்புக்காரங்களா இருந்து அவங்க ஜிம்முக்கு போயிருக்காங்க. கண்டிப்பாக அதோட சைடு அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான உடம்புகள். இந்த நடைப்பயிற்சி யோகா பயிற்சி ஸ்ட்ரெச்சிங் பயிற்சியே வந்து இந்த வாத பித்த கபம் வச்சு பிரித்து கொடுக்குறாங்க. போக எங்கேயும் காலையில் நேரத்தில் செய்யலாம். இந்த நேரம் வந்து ஹீட்டு உச்சி வெயில் இல்லையா அந்த ஹீட்டு சேர்ந்து போகும்போது தான் அந்த ஹார்ட்ல பிரச்சனைகள். இதான் ரீசன். அலோபதி இது சித்தா இதில் சொல்கிறவங்க வந்து இந்த ரீசன். அடுத்த மிஸ் இது எல்லாமே நான் முறைப்படி முடிச்சிருக்கேன். பிஜி யோகா வந்து அண்ணாச்சி முடிச்சுவேன் 80 முடிச்சுவேன். நான் அதனால தான் சொல்கிறேன். நான் இல்லை சோஷியல் மீடியா வச்சு நான் சொல்லலை. அந்த கல்பனா சாலையில் இருக்கிறவங்க வித்தியாசம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கையாக அந்த வித்தியாசம் வச்சுருக்கேன். 80 அப்புறம் சக்கரா தியானம் ஸோ அதை வச்சுட்டு நான் அவங்க சொல்கிறேன். எல்லாமே ஒன்று தான். இந்த ஏஜில் உள்ளவங்க அதை நம்புவோம். இப்போ உள்ள ட்ரெண்ட் ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே அவேர்னஸ் ஆகுது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. முடிக்கால் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஒரு 4 வாரம் இந்த முடி விரல்ல சும்மா அந்த இடத்துல இங்கேருந்து ஒரு காய் ஒரு மேட் போட்டுட்டு இப்படி போயிட்டு அப்படியே பேக் சைடு இதுலேயே எல்லா ஃபிட்னஸ் நான் எப்படி கையில் சொன்னோம் அதே மாதிரி கால்லையுமே
அப்புறம் இந்த இதுல இப்படி ரெண்டாவது வாக்கு குதிகால் குதிங்கால் நுனிக்கால். இப்படி குதிகால்ல முடிஞ்சிட்டு அப்படியே இப்படி தேர்ட் சைட் ஃபர்ஸ்ட் நுனி விரல் அப்புறம் குதிகால் அப்புறம் இந்த பக்கம் அப்ப நம்மளுடைய இந்த side ல. வாக்கு மேல. நரம்புகள்லாம் இப்படி பண்ணிட்டு இப்படி தண்ணி காலில் ஊற்றாம இருக்க செய்ய 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 அந்த நரம்பு இதெல்லாம் நான் பண்ணுவேன். தண்ணி காலில் ஊற்றி இருக்கிறேன். முடிஞ்சிருச்சா? இப்போ க்ளோஸ் பண்ணிடவா?